அதனால சிவலிங்கத்துடைய அர்த்தமே வந்து ஒரு மோசமான அர்த்தம் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதையும் சொல்லுவாங்க. லிங்க புராணம்ன்ட்டு. அது என்ன அப்டின்னா, அ அந்த ரிஷி பத்தினிகள் எல்லாம் வந்து வீட்ல இருப்பாங்க. ரிஷிகள் எல்லாம் குளிக்க போவாங்க. அதுவே முதல்ல எதுவுமே நடந்தது கிடையாது. என்ன எல்லாரும் ஒரே நேரத்துல குளிக்க போவாங்க. ஊர்ல ஒரு ஆம்பள கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாரி போனோனே சிவபெருமான் வந்து எல்லா பெண்களையும் கற்பழிச்சுட்டு போயிட்டாரு. அதனால அவங்க எல்லாம் சேர்ந்து சிவபெருமானுடைய அந்தரங்க உறுப்ப அறுத்து எறியுறாங்க. அதை வந்து பார்வதி தேவி அவங்க அந்தரங்க உறுப்பினால புடிச்சுக்கிறாங்க. இதுதான் சிவலிங்கம். அதுதான் தாயும், தந்தையும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆணும், பெண்ணும் சேர்ந்தது அப்படின்னு. தாயும், தந்தையும் சேர்ந்து இருக்கிறாங்கன்றது உண்மதான். ஆனா, இவங்க நினைக்கிற மாரி உடல் சார்ந்த அர்த்தம் கிடையாது அது. இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்காரு. இவர தான் சிவன் அல்லா பரமபிதான்றோம். அவருக்கு உடம்பே கிடையாது. எப்பவுமே. கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள வரார். தாயின் கர்ப்பத்துல குழந்தையா பிறக்கிறதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது.